நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துகிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. சிறப்பு கூறு நிதியை முழுமையாக பயன்படுத்துங்கள். அதிகாரிகளுக்கு ஆளுநர் அதிரடி உத்தரவு. அதிகரிக்கும் கொசு தொல்லை. கொசு வலைகளை போர்த்திக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதல்வருக்கு கர்நாடகா, கேரள மாநிலங்கள் ஆதரவு அளித்து வருகின்றன. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றார். தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழியை மத்திய அரசு புதுச்சேரி திணிக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி அடுத்து வந்தால் மும்மொழி கொள்கை நீக்கப்படும் என நாராயணசாமி கூறினார். துணைநிலை ஆளுநர் அதிகாரத்திற்குட்பட்டு செயல்பட வேண்டும். அதிகாரிகளை நேரடியாக அழைத்து உத்தரவு போட முடியாது. துணைநிலை ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துகிறார். முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள வாய்மூடி மௌனமாக இருக்கிறார் என்று நாராயணசாமி குற்றம் சாட்டினார். போராட்ட களமாக புதுச்சேரி காணப்படுகிறது. அனைத்து துறைகளிலும் ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறது. இதை பற்றி முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ கவலைப்படுவதில்லை. அவர்களை அழைத்து பேசுவதில்லை. ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை. மக்களை புறக்கணிக்கிற ஆட்சி இந்த ஆட்சி எனவும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். இன்னும் 6 மாதத்தில் ஆட்சியின் கதை முடிந்துவிடும். ஆனால் மேடைகளில் வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை முதலமைச்சர் ரங்கசாமி ஏமாற்றுகிறார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த நாராயணசாமி, மும்மொழி கொள்கைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. அடுத்து காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் இருமொழி கொள்கையை அமுல்படுத்த நடவடிக்கை எடுப்போம். மும்மொழி கொள்கையை படித்தவர்கள் வடநாட்டில் என்ன கிழித்து விட்டார்கள். இதற்கான தனி நிபுணர் குழுவை அமைத்து இருமொழி கொள்கையை மீண்டும் அமுல்படுத்தப்படும் எனவும் நாராயணசாமி தெரிவித்தார். இப்பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் துறை வாரியாக அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போடுகிறார். நேற்றைய தினம் கூட ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளை அழைத்து பேசி அவர்களிடம் துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிறப்பு கூறு நிதியை 100% செலவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருடைய பரிந்துரைகளை, சட்டமன்றத்தினுடைய பரிந்துரைகளை, அமைச்சரவையில் எடுக்கும் பரிந்துரைகளை அவர் பரிசீலனை செய்து ஒப்புதல் அளிக்க வேண்டுமே தவிர நேரடியாக நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. ஆனால் இப்பொழுது படிப்படியாக நிர்வாகத்தை துணைநிலை ஆளுநர் கையில் எடுத்துக் கொண்டார். அவர் அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவிடுகிறார். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள உரிமையை பறிப்பதாகும். யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, துணைநிலை ஆளுநர் அவருடைய எல்லைக்குள் செயல்பட வேண்டும். அவர் அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு உரிமை உண்டு. முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அழைத்து பேசுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் தன்னுடைய கருத்துக்களை அவர் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கு கடிதமாக எழுதி
அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டுமே தவிர நேரடியாக துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதற்கு அதிகாரம் கிடையாது. இப்பொழுது நடக்கின்ற போட்டி அரசாங்கம், முதலமைச்சர் ரங்கசாமி அரசாங்கம் நடக்கிறது, துணைநிலை ஆளுநர் ஒரு தனி அரசாங்கத்தை நடத்துகிறார். முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமலேயே, முதலமைச்சருக்கு தெரியாமலேயே துணைநிலை ஆளுநர் அவர்கள் உத்தரவு போடுகிறார். இது ஜனநாயகத்தில் ஏற்கக்கூடியதல்ல. சிறப்பு கூறு நிதியாக இந்த ஆண்டு 502.53 கோடி ஒதுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் 100% செலவு செய்ய கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு பட்ஜெட்டில் திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியில் 16% நிதியை சிறப்பு கூறு நிதியாக ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அப்படி ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி 21 அரசு துறைகள் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகின்றது. நிதியாண்டு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் சிறப்பு கூறு நிதி குறித்த ஆய்வுக் கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் ராஜ் நிவாசில் நடைபெற்றது. கவர்னரின் செயலர் மணிகண்டன், ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, ஆதி திராவிடர் நலத்துறையின் இயக்குனர் இளங்கோவன் மற்றும் சிறப்பு கூறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் துறைகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக செலவிடப்படும் சிறப்பு கூறு நிதியின் பயன்பாடு குறித்து முழுவதுமாக மதிப்பாய்வு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ரூபாய் 488 கோடி நிதியில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 95% செலவு செய்யப்பட்டது. நடப்பு நிதியாண்டில் புதுச்சேரி அரசு 502.52 கோடி ரூபாயாக சிறப்பு கூறு நிதி ஒதுக்கீடு செய்தது. அதில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு ரூபாய் 209.9 கோடி, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு ரூபாய் 110 கோடி, குடிமைப் பொருள் வழங்கல் துறைக்கு ரூபாய் 50.36 கோடி, பள்ளி கல்வித்துறைக்கு ரூபாய் 27 கோடி, சுகாதாரத்துறைக்கு ரூபாய் 29 கோடி ஒதுக்கப்பட்டது. இந்த ஆண்டு இதுவரை 90% சிறப்பு கூறு நிதி செலவிடப்பட்டுள்ள சூழ்நிலையில் முழு செலவினம் குறித்த விவரங்களை கவர்னர் கைலாஷ்நாதன் கேட்டறிந்தார். இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதி செலவினத்தில் 100% இலக்கினை எட்ட உத்தரவிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பில் கொசுவை ஒழிக்க வலியுறுத்தி கொசுவலையை மூடிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கொசுக்களால் பரவும் டெங்கு, சிக்கன் குன்யா, மலேரியா, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல், யானைக்காய் நோய் போன்ற பல்வேறு நோய்கள் பரவாமல் தடுத்திட உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட என வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் எதிரில் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பரவலாக கொசு தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. இதனால் மக்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகிறார்கள். குறிப்பாக கொசுக்களால் பரவும் டெங்கு, சிக்கன் குன்யா, மலேரியா, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல், யானைக்காய் நோய் போன்ற நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதியில் தனியாருக்கு சொந்தமான காலி மனைகளில் கழிவுநீர், மழைநீர் தேங்கி நின்று இதன் மூலமாக கொசு உற்பத்தி அதிக அளவில் உருவாகி உள்ளது. ஒரு சில பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்யாமல் இருப்பதால் இதன் மூலமாகவும் கொசு பெருக்கம் அதிகரித்துள்ளது. இதன் மீது உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கொசுவலையை மூடிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர்கள் முருகன், எழிலன், ஹேமலதா, செல்வம், தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன், தொகுதி குழு உறுப்பினர்கள் முருகன், லோகு, சுமதி, வெங்கடேசன், கிளை செயலாளர்கள் பிரதீபன் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அரசு அதிகாரிகள் செல்போன்கள் பயன்படுத்தக்கூடாது என அரசு அதிகாரிகளுக்கு தலைமை செயலர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 10ஆம் தேதி தொடங்குகிறது. 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். சட்டசபை நிகழ்வு குறித்து தலைமை செயலாளர் சரத் சௌகான் அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கு விடுத்துள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி சட்டசபையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடர்பான பட்டியல் சட்டசபை செயலகத்தில் பின்னர் வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் சபைக்கு வந்து விவாதங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். விவாதங்கள் நடக்கும்போது துறை செயலாளர்கள், சிறப்பு செயலாளர்கள் சபை வளாகத்தில் இருந்து அமைச்சர்களுக்கு தேவையான கூடுதல் விவரங்களை உடனடியாக வழங்க வேண்டும். எழுத்து கேள்விகளுக்கான கேள்விகள் சபையில் 48 மணி நேரத்திற்கு முன்பாகவே சட்டசபை செயலகத்திற்கு வழங்க வேண்டும். துணை கேள்விகளுக்கும் பின்னணி தகவல்களை சேகரித்து பதில்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும்.
சட்டசபை செயலகத்திற்கு பதில்களை வழங்குவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட துறை செயலாளர் அமைச்சரின் ஒப்புதலை பெற வேண்டும். நாள்தோறும் நடைபெறும் முக்கியமான நிகழ்வு 2 குறிப்புகளை தலைமை செயலாளருக்கு அனுப்ப வேண்டும். சட்டசபைக்கு வரும்போது செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமர வேண்டும் என்று சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு 2025-2026 ஆண்டுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் புதுவை மாநில மக்களுக்கு பயன்படும் வகையில் 2025-2026 ஆண்டுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்கள் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சிக்கு கழகத்தின் மாநில தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர்கள் சிவகுமாரன், ரவிக்குமார், இணை செயலர் இளங்கோவன், துணை செயலாளர் கலியபெருமாள், உதவி செயலாளர் ஆண்டாள், காரை மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், முருகன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், டாக்டர் சுப்பிரமணியன், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், கோமதி, சுலோச்சனா, கவிதா, சுகுணா, ரகோத்தமன், முருகையன், பார்த்திபன், தொகுதி தலைவர்கள் காலாப்பட்டு குமார், லாஸ்பேட்டை மகேந்திரன், உப்பளம் செல்வம், ராஜ்பவன் கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்களுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை பற்றி மக்கள் மத்தியில் விளக்கம் கொடுத்து கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வெளியிட அதனை கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். கழகத்தின் மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு இந்த 2025-26 ஆண்டுக்கான நிதியை எவ்வாறு திரட்டுவது, அதனை எந்தெந்த துறைகளுக்கு செலவு செய்வது, அதன் மூலம் எப்படிப்பட்ட தாக்கங்கள் உருவாக இருக்கிறது என்பதை பற்றிய கருத்துக்களை எல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சனிக்கிழமை மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகம், ஏனம் நீதிமன்ற வளாகத்தில் நாளை 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு மக்கள் நீதிமன்றம் நடக்கிறது. இதில் சமாதானமாக கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சனை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், உரிமையியல், சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளது. தங்கள் வழக்குகளை சமாதான முறையில் தீர்த்து கொள்ள விரும்பும் வழக்காடிகள் தங்களின் வழக்கு நடக்கும் நீதிமன்றத்தை வழக்கறிஞர்களுடன் அணுகி நீதிமன்றம் மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறும் விண்ணப்பித்து தங்கள் வழக்குகளை சமாதான முறையில் தீர்வு பெற்று பயனடையலாம் நீதிமன்ற செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திக்கு தெரியாமல் திகைத்த தொழிலாளியை குடும்பத்தினரோடு சேர்த்து வைத்த தனியார் அமைப்புக்கு பாராட்டு குவிகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் ரயில் சேவை தொடங்கியதில் இருந்தே வெவ்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமானோர் இங்கு வந்து மது பழக்கத்திற்கு அடிமையாகி இங்கேயே தங்கி ரயில் நிலையம், பேருந்து நிலையம், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்து வருவதோடு ஒரு சிலர் உடல்நலக்குறைவால் இங்கேயே இறந்து விடுகின்றனர். இந்நிலையில் காரைக்காலில் உள்ள அன்னை ஃபவுண்டேஷன் என்ற தனியார் அமைப்பு இதுபோன்று ஆதரவற்றோர்களை சந்தித்து அவர்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட உதவிகளை அளித்து அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அழகு கண்ணன் என்பவர் சிவகாசியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்து தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். தற்போது பட்டாசு தொழில் குறைந்து வருவதால் வேலையில்லாத சூழல் உருவான நிலையில் தன்னிலை மறந்து குடும்பத்தை தெரிந்த அவர் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று தன்னிலை மறந்து திரிந்து கொண்டிருக்கிறார். கடந்த 4 மாதங்களாக அவரை காணாத நிலையில் குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடியும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவரை தொடர்ந்து தேடி வந்தனர். இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு காரைக்காலில் அவரை கண்ட அன்னை ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அவரை மீட்டு அவருக்கு உணவு, உடை அளித்து அத்துடன் சிகை அலங்காரம் செய்து அவர் குறித்து விசாரித்து குடும்பத்தினருடன் பேசி அவர்களை காரைக்காலுக்கு வரவழைத்து காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் முன்னிலையில் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அழகு கண்ணனை அவரது மனைவி செல்வியிடம் ஒப்படைத்ததோடு அவர்கள் ஊர் சென்று சேர்வதற்கான தொகையையும் அன்னை ஃபவுண்டேஷன் அமைப்பு அளித்துள்ளது. இதனையடுத்து அவரை பத்திரமாக காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்று காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ஏற்றி வழி அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுபோல மக்கள் சேவை ஆற்றி வரும் அன்னை ஃபவுண்டேஷன் அமைப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.
உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி மக்களுக்கான குறைதீர்க்கும் புகார் பெட்டி அமைக்கும் திட்டமானது சசிபாலன் பாசறை மகளிர் அணி பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய மார்கரெட் அவர்கள் தலைமையில் உழவர்கரை தொகுதியின் மக்கள் சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் தொகுதியில் உள்ள பொது பிரச்சனைகள் எதுவாயினும் இந்த புகார் பெட்டியில் புகாராக எழுதி போடலாம். அவ்வாறு அளிக்கப்படும் புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் சசிபாலன், பாசறை சார்ந்த மகளிர் மற்றும் பாசறை நிர்வாகிகள் பெருந்திரளாக பலர் கலந்து கொண்டனர். இன்று உழவர்கரை தொகுதியில் அனைத்து பகுதிகளுக்கும் குறை தீர்க்கும் பெட்டி, அதாவது புகார் பெட்டி என்று ஒரு திட்டத்தை இங்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த திட்டமானது அனைத்து பகுதிகளிலும் இந்த புகார் பெட்டியானது இருக்கும். இந்த புகார் பெட்டியில் உங்கள் குறைகளில் பொது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை இதில் எழுதி ஒரு தாளாக நீங்கள் இந்த புகார் பெட்டியில் செலுத்தியிருந்தால் நாங்கள் அதற்கான 24 மணி நேரத்தில் அந்த குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க முயற்சிப்போம். இந்த திட்டத்தை இன்னைக்கு நாங்கள் இந்த உழவர்கரை தொகுதி முழுவதுமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த தொகுதி முழுவதும் ஒரு பகுதியிலும் இந்த புகார் பெட்டி இருக்கும். இன்னும் வருங்காலத்துல இது ஒவ்வொரு வீதிகளில் கொண்டு சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு செய்வேன் என்றதை இந்த மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் ரேஷன் கடையில் இலவச அரிசியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜை சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜை சரவணகுமார் கலந்து கொண்டு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோனேரிக்குப்பம் பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ரேஷன் கடை இல்லாததை கண்டு அமைச்சரிடம் கோனேரிக்குப்பம் பகுதி பொதுமக்கள் ரேஷன் கடை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் அமைச்சர் சாய்ஜை சரவணகுமார் முயற்சியால் புதிதாக கோனேரிக்குப்பம் பகுதியில் ரேஷன் கடையை கொண்டு வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், NR காங்கிரஸ் தொகுதி தலைவர் ATS தாமோதரன், பாஜக பொதுச் செயலாளர் சிவசங்கரன், நிர்வாகிகள் சுகுமார், விஸ்வநாதன், மல்லிகா, அன்னபூரணி, விஜயன், எழில், சுந்தரமூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்கத்தின் மகளிர் தின விழா கொண்டாட்டம். கடற்கரை சாலை நேரு சிலை அருகில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரியை தூய்மையாக வைத்திருக்கும் துப்புரவு மகளிர் தொழிலாளர்கள் 150 பெண்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து மகளிர் தின வாழ்த்து கூறி காலை சிற்றுண்டி உணவும் வழங்கி புதுச்சேரி சென்டாக் மாணவர் நலசங்கம் தலைவர் மு. நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் லயன்ஸ் ரவி, குளங்கள் காப்பும் கார்த்திகேயன் மற்றும் ரேவதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த திருமதி பென்னட் மற்றும் ஷென்னோ ஆகியோர் கலந்து கொண்டனர். யுவர் பேக்கர்ஸ் தயாரிப்பில் வெளியாகியுள்ள மனிதம் திரைப்படத்தினை புதுச்சேரியில் படத்தின் குழுவினர் திரையரங்கிற்கு வந்து பார்த்தனர். மேலும் இப்படத்தின் வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்விக்கு செலவிடப்படும் என அதன் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜா தெரிவித்துள்ளார். யுவர் பேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் புருனோ சாவியோ இயக்கியுள்ள படம் மனிதம். இப்படத்தில் கிருஷ்ணராஜு நாயகனாகவும் மது நாயகியாகவும் நடித்துள்ளனர். மேலும் படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசை அமைத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வெளியானது. புதுச்சேரியில் உள்ள முருகா திரையரங்கில் வெளியான இத்திரைப்படத்தினை படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜு உள்ளிட்ட படக்குழுவினர் இன்று பார்த்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜு, மக்கள் அனைவரும் மனித நேயத்துடன் இருக்க வேண்டும் என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துள்ளதாகவும் அனைத்து தரப்பு ரசிகர்களும் இப்படத்தினை பாராட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த படத்தின் மூலம் வரக்கூடிய வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி செலவிற்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். அரிச்சுவடி மனநல மையத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் மணவெளியில் அமைந்துள்ள அரிச்சுவடி மனநல மைய ஆண்கள் காப்பகத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, அரிச்சுவடி போர்ட், தேவி மெடிக்கல்ஸ் மற்றும் அரிச்சுவடி மனநல மையம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது.
மருத்துவர் இளவழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் அசோகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார். சிறப்பு மருத்துவர்கள் மருத்துவர் மாருதி ராவ், மருத்துவர் அரவிந்தன், மருத்துவர் நவசக்தி, மருத்துவர் கலையரசி, மருத்துவர் சாய் தர்ஷினி, மருத்துவர் கலைசெல்வி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுநல மருத்துவம் மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சை, ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை, மனநல சிகிச்சை உள்ளிட்டவற்றிற்கு நோயாளிகளுக்கு அளித்தனர். முன்னதாக டாக்டர் இளவழகன் சிறப்பு அழைப்பாளர்களை பொன்னாடை போர்த்தி பழக்கூடை மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் இம்முகாமில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அரிக்கமேடு போர்ட் முன்னாள் தலைவர் சதீஷ்குமார், பொருளாளர் கோதை சதீஷ்குமார், முன்னாள் செயலாளர் ராமச்சந்திரன், உறுப்பினர்கள் முருகன், பிரசாத், முத்து, காமாட்சி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அரிச்சுவடி மனநல மைய ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் கேக் வெட்டி, லட்டு மற்றும் சாக்லேட் வழங்கி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் சக்திவேல், செயலாளர் புருஷோத்தமன், துணை செயலாளர்கள் ஏகாம்பரம், ரவி, அழகப்பன், பொருளாளர் சுரேஷ் மற்றும் கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர்கள் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சென்டரில் மார்ச் மாதம் முழுவதும் மகளிர்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் ரூபாய் 1.25 லட்சம் மதிப்புள்ள IVF சிகிச்சை ரூபாய் 85,000ற்கு வழங்கப்பட உள்ளதாக ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சென்டரின் இயக்குனர் டாக்டர் ஷப்னம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி ஜைனக் உள்ளது. இங்கு கருவுறுதல் மற்றும் மகப்பேறு தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மையத்தின் இயக்குனர் டாக்டர் ஷப்னம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க வேண்டும் என கூறி சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் முழுவதும் பெண்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் ரூபாய் 1.25,000 மதிப்புள்ள IVF சிகிச்சை ரூபாய் 85,000க்கும் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 30 வயதுக்கு மேல் பெண்கள் திருமணம் செய்து கொள்வது, திருமணமான பிறகு குழந்தை பெற்றுக் கொள்வதை தள்ளி போடுவது மற்றும் இன்றைய டிவி, செல்போன், உடற்பயிற்சி மேற்கொள்ளாதது போன்ற இன்றைய வாழ்க்கை சூழலால் குழந்தையின்மை பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். குழந்தை முதல் திருமணம் ஆகும் வரை பெண்களுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனை வழங்கினார். ஜவஹர் துரோனோ அகாடமி கூடப்பாக்கம் மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் தின விழா கொண்டாட்டம். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் உள்ள ஜவஹர் துரோனோ அகாடமி பள்ளியில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் நிர்வாகி குருராஜ் மற்றும் தலைமை ஆசிரியை சௌந்தரி தலைமை தாங்கினார்கள். இதில் சிறப்பு விருந்தினர்கள் திருமதி கலைமதி, மதியழகன், திவ்யா, தனலட்சுமி, ராதா, கன்னியம்மாள், மோகன சுந்தரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். விழாவின் தொடக்கமாக கோலப் போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை 47 மகளிர் சுய உதவி குழுவினர் மற்றும் மாணவ மாணவிகள் அணிவகுத்து சிறப்பித்தனர். மகளிருக்கு முறுக்கு கடித்தல், பண்ணு தின்றுதல், பலூன் ஊதுதல், நீர் நிரப்புதல், பாட்டு போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. பல்வேறு சுய உதவி குழுக்களில் சாதித்த பெண்மணிகளுக்கு சாதனை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜவஹர் துரோனோ பள்ளியின் நிர்வாகி குருராஜ் அவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் திருமதி சௌந்தரி மற்றும் ஆசிரியர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அரியங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 83ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு RK நகர் பகுதியில் காங்கிரஸ் நிர்வாகி பாண்டி ஏற்பாட்டில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தனபால், குகன், சுவாமிநாதன், அருள், ரத்தினவேல், மலர்வண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
பாகூர்பேட் அரசு தொடக்கப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் பாகூர்பேட் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களின் வாசிப்பு திருவிழா, மகளிர் தின விழா மற்றும் மரம் நடும் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வட்டம் 3 பள்ளி துணை ஆய்வாளர் லிங்குசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அனைத்து வகுப்புகளிலும் உள்ள மாணவர்களின் வாசிப்பு திறனை கேட்டறிந்து அவர்களை பாராட்டி வாழ்த்து பரிசுகளை வழங்கினார். இந்த வாசிப்பு திருவிழாவில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பள்ளி துணை ஆய்வாளர் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்து அவர் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் திறந்து வைத்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் லோகேஸ்வரி, தமிழன்பன், வினிதா, தேவி, நலமங்கை, செந்தில்குமார் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் செய்திருந்தனர். பாகூர் முத்தாலம்மன் திருக்கோவிலில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் பாகூரில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ நவ தேவஸ்தான ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் குரோதி வருட பால்குட மகோற்சவ பெருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் கலஸ்த சாபத்துடன் விக்னேஸ்வர பூஜை, எஜமான சங்கல்பம், 108 சங்கு ஸ்தாபனம், கணபதி ஹோமம், ஸ்ரீ முத்தாலம்மன் மூலமந்திர ஹோமம், உற்சவ மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம், திவ்ய ஊதி, பூர்ணகூதி, மகா தீபார்த்தனை ஆகியவை தொடர்ந்து ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய வளாகத்திலிருந்து பெண்கள் 108 பால்குடம் எடுத்து மாட வீதிகளில் வலம் வந்து ஆலயத்தில் மூலவர் முத்தால அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜை செய்த கலச நீர் கொண்டு கலச அபிஷேகம் செய்து சங்காபிஷேகம், மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் ஜனனி, செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அருப்பிரசாதம் வழங்கி மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு சேலைகளை வழங்கினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ நவ தேவஸ்தான ஆலய நிர்வாகி அதிகாரி பச்சையப்பன் மற்றும் பாகூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துகிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. சிறப்பு கூறு நிதியை முழுமையாக பயன்படுத்துங்கள். அதிகாரிகளுக்கு ஆளுநர் அதிரடி உத்தரவு. அதிகரிக்கும் கொசு தொல்லை. கொசு வலைகளை போர்த்திக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.